அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவிலே அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் வரக்கூடிய ஒப்புமை எண்கள் தொடர்பான வினாக்கள் இந்த காணொளியிலே பதிவிடுகின்றேன். அந்த வகையில் ஒவ்வொரு வினாவிலும் கேள்வி அடையாளம் குறிப்பிட்ட இடத்தை கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளிலிருந்து நிறைவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வினாவிலும் கேள்வி குறிப்பிட்ட இடத்தை கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளிலிருந்து நிறைவு செய்ய வேண்டும். ஆக அந்த கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய எண் கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது கேள்வி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 5 என்றது எவ்வாறு 25ஆக மாறியிருக்கின்றது என்று நாங்கள் நோக்கமாக இருந்தால் 5னுடைய வர்க்கம் 25 ஆகும். அதே போன்று 9னுடைய வர்க்கம் 81 ஆகும். ஆக இதில் வர வேண்டிய விட 81. இரண்டாவது கேள்வி 3/4 அது 64 9ஆக மாறியிருக்கின்றது. ஆகவே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3/4 64/9ஆக மாறினது எவ்வாறு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 3னுடைய வர்க்கம் 9, 4னுடைய கனம் 64, இவ்வாறு அந்த எண்ணும் மாறியிருக்க வேண்டும். ஆகவே 5 6 இது 6னுடைய கனம் 216. அதே போன்று 5னுடைய வர்க்கம் 5னுடைய வர்க்கம் 25. 5னுடைய வர்க்கம் 25. ஆக இந்த விடை தொகுதி இருக்க வேண்டும். முதலாவது விடையில் இருக்கின்றது. மூன்றாவது கேள்வி 10 எவ்வாறு 25ஆக மாறியிருக்கின்றது. அதே போன்று 18 எவ்வாறு விடை அதில் வரும் என்று கேட்டிருக்காங்க. இப்போ 18க்கு என்ன விட வரும்? 10 25ஆக மாறியதை போன்று 18 எவ்வாறு விடையாக இதில் வர வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கு. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 10னுடைய அரைவாசி 5, 5னுடைய வர்க்கம் 25. அதே போன்று 9னுடைய அரைவாசி 18னுடைய அரைவாசி 9, 18னுடைய அரைவாசி 9, அதனுடைய வர்க்கம் 81. ஆகையில் வர வேண்டிய சரியான விடை 81 ஆகும். நான்காவது கேள்வி 56 29. 56 எவ்வாறு 29ஆக மாறியிருக்கின்றது. அதே போன்று 38 கேள்வி அடையாளத்தில் என்ன இலக்க வரணும் என்று கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 56 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 56 2ஆல் நாங்கள் பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு விடையாக வருவது 28. 28ஓட 1 கூட்டினால் 29 வரும். ஆகவே 38 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அதில் வர வேண்டிய விட 19. 19ஓட 1 கூட்டினோம்னு சொன்னால் 20. ஆக இதில் வர வேண்டிய விட 20. மூன்றாவது விடையாகும். ஐந்தாவது வினா 12 169ஆக மாறுவதை போன்று 14 எவ்வாறு மாற வேண்டும்? இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 12 எவ்வாறு 169ஆக மாறியிருக்கின்றது. 12ஓட 1 கூட்டினோம்னு சொன்னால் 13. 13னுடைய வர்க்கம் 169. அதே மாதிரி 14ஓட 1 கூட்டினோம்னு சொன்னால் 15. இந்த 15னுடைய வர்க்கம் 225. ஆகவே மூன்றாவது விடை தான் இதுக்குரிய சரியான விடையாகும். ஆறாவது கேள்வி 27 எவ்வாறு 9ஆக மாறியிருக்கின்றது. அதே போன்று 64 எவ்வாறு வர வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3னுடைய கனம் 27, 3னுடைய வர்க்கம் 9, அதே போன்று 4னுடைய கனம் 64, 4னுடைய வர்க்கம் 16. ஆகையில் வர வேண்டிய எண் 16 முதலாவது விடையாகும். ஏழாவது கேள்வி
CD 34 என்பது போல் JK என்ன இலக்கங்கள் வர வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆங்கில அரிச்சுவடியிலே C வந்து 3வது இடத்தில் இருக்கின்றது, D வந்து 4வது இடத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆங்கில அரிச்சுவடி ஓடர் எழுத்துக்களில் வந்து A முதலாவது, B 2வது, C 3வது போன்றவா அந்த ஓடரிலே வருவதை போன்று C வந்து 3ஆம் இடத்துலையும் D வந்து 4ஆம் இடத்துலையும் இருக்கின்றது. 34 3 4 போட்டிருக்காங்க. அதே மாதிரி JK எந்த இடத்திலே வர வேண்டும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. JK எந்த இடத்துல வர வேண்டும். J வந்து 10வது இடத்தில் இருக்கின்றது அரிச்சுவடியிலே. அதே போன்று K வந்து 11. ஆகவே 10 11 வார விடையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3வது விடையில் தான் அது அந்த விடை தொகுதி இருக்கின்றது. 8வது கேள்வி, 12 68 போன்று 30 எவ்வாறு எண்ணை கொண்டிருக்க வேண்டும். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 12 எவ்வாறு 30 மாறி இருக்கின்றது. அதாவது மூன்றினுடைய வர்க்கம் 9, அதை விட 3 கூட்டுற போது 12 மாறி இருக்கின்றது. 4னுடைய வர்க்கம், 4னுடைய கனம் 64, 64ஓட 4 கூட்டினோம்னு சொன்னால் 68 வந்திருக்கின்றது. அதே போன்று 30 கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய எண்ணை நாங்கள் பார்க்க வேண்டும். 30 நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 5னுடைய வர்க்கம் 25, அதோட 5 கூட்டினோம்னு சொன்னால் 30. அதே மாதிரி அங்கால 6னுடைய கனம், 6னுடைய கனம் எங்களுக்கு 216, அதோட நாங்கள் 6 கூட்டணும் 222 அதில் வர வேண்டும். 222 ஆகவே 4வது விடையாகும். 9வது கேள்வி, 3 எவ்வாறு 27 வந்திருக்கின்றது. 4 எவ்வாறு வர வேண்டும். 3 எவ்வாறு 27 இருக்கின்றது என்ற முதலில் நாங்கள் அவதானிக்க வேண்டும். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 3னுடைய கனம் 27, 4னுடைய கனம் 64. ஆகவே இது இலகுவான ஒரு கேள்வியாகும். 64 இருக்க வேண்டும். 10வது கேள்வி, 5 27 வருவதை போன்று 7 எந்த இலக்கம் வர வேண்டும் 7க்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 10வது கேள்வியிலே 5னுடைய வர்க்கம் வந்து 25, 5னுடைய வர்க்கம் வந்து 25, அதோட நாங்கள் 2 கூட்டினோம்னு சொன்னால் 27 வந்திருக்கின்றது. அதே மாதிரி 7னுடைய வர்க்கம் 49, அதோட நாங்கள் 2 கூட்டினோம்னு சொன்னால் 50, 51. ஆகவே இதுக்குரிய சரியான விடை 51 ஆகும். 11வது கேள்வி, 6 கேள்வி அடையாளம் 60 120 வந்திருக்கின்றது. 11வது கேள்வி நாங்கள் பார்க்குற போது 6க்குரிய விட கேள்வி அடையாளத்தில் வர வேண்டும். 60 120 வந்திருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 4னுடைய கனம் 64, 64லிருந்து 4 கழிச்சா 60 வந்திருக்கின்றது. அதே மாதிரி 5னுடைய கனம் 125, 125 5 கழித்தோம்னு சொன்னால் 120. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2னுடைய கனம் 8, 8லிருந்து 2 கழிச்சா 6. அதே மாதிரி 3னுடைய கனம் 27, 27லிருந்து 3 கழிப்பட்டால் 24. 24க்கு விட 2வது விடையாகும். 12வது கேள்வி, 11:30 கேள்வி அடையாள அங்கே 12 தந்திருக்கிறான், 128 தந்திருக்கிறான். அப்போ அதில் வர வேண்டிய எண்ணை கேட்குறான். 11 எப்படி 30 வந்தது. 2னுடைய கனம் 8, 8ஓட 3 கூட்டினா 11. அதே மாதிரி
மூன்றினுடைய கணம் 27, மூணினுடைய கலம் 27, அதோட மூண்டை கூட்டணும் முடிச்சுன்னா 30 எங்களுக்கு வர வேண்டும். அதே மாதிரி 4னுடைய கணம் 64, 64ஓட மூண்டை கூட்ட வேண்டும். 4னுடைய கணம் 64, 64ஓட மூண்டை கூட்டினோம்னு சொன்னால் 67. ஆகவே 3வது விடை இருக்கின்றது. 13வது கேள்வி, 75 எவ்வாறு 375ஆக மாறியிருக்கின்றது? அதே போன்று கேள்வி அடையாளம் 225. இப்போ கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய என்ன கேட்டிருக்காங்க. 75 நாங்கள் 75 5ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் தான் இந்த விட வரும், 375 வரும். அதே போன்று இந்த கேள்வி அடையாளத்தில் வார விடைய, கேள்வி அடையாளத்தில் வருகின்ற விடைய 5ஆல் நாங்கள் பெருக்க வேண்டும். இப்போ கேள்வி அடையாளத்தில் என்ன விட வந்திருக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், கேள்வி அடையாளத்தில் வருகின்ற விடைய 5ஆல் பெருக்குகின்ற போது தான் 225 வந்திருக்கின்றது. ஆகவே 45 5ஆல் பெருக்குகின்ற போது தான் 225 வந்திருக்கு. ஆகவே 45 அதுக்குரிய விட. 14வது கேள்வி, 144 441 169 என்ன வர வேண்டும்? இங்கே நாங்கள் பார்த்தோம்னா இன்னொரு மெத்தட் தான் இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. 144 441 மாற்றிருக்காங்க. அப்போ இந்த 1 இங்கே தொங்கலில் வந்திருக்கு, 4 அடுத்தது, அதே மாதிரி அடுத்த 4 வந்திருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு 9 முன்னுக்கு வரணும். 9 அப்புறம் 6 1 961 வர வேண்டும். முதலாவது விடையாகும். 15வது கேள்வி, 7 196 8 கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய எண்ணை கேட்டிருக்காங்க. 7னுடைய 7 2ஆக பிரிக்கணும்னு சொன்னால் 14, 14உடைய வர்க்கம் 7 2ஆல் பிரிக்கணும்னு சொன்னால் 14, அதனுடைய வர்க்கம் 196, 8 2ஆல் பிரிக்கணும்னு சொன்னால் 16, அதனுடைய வர்க்கம் விடையாக வர வேண்டும். அப்போ அதனுடைய வர்க்கம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 256, 16 தர 16 பேர் 256 2வது விட. 16வது கேள்வி, 20 எப்படி 11ஆக வந்திருக்கின்றது? அதே போன்று 102 கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய இலக்கம். 20 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 10, அதோட 1 கூட்டினா 11. ஓகே. 102 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 51, அதோட 1 கூட்டினோம்னு சொன்னால் 52. ஆகவே 2வது விட வரும். 17வது கேள்வி, 20 16 30 கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய எண்ணை கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ 20 5ஆல் பிரித்தா 4 வரும். 5ஆல் பிரித்தா 4, அதனுடைய வர்க்கம் 16. அதே மாதிரி 30 5ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 6, அதனுடைய வர்க்கம் 36. ஆகவே 2வது விடையாகும். 18வது கேள்வி, அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 12 35 16 கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய எண்ணை கேட்டிருக்காங்க. 12 எவ்வாறு 35 ஆனது? 12 3ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் 36, அதிலிருந்து 1 கழித்தால் 35 அவ்வாறே வந்திருக்கின்றது. அதே போன்று இந்த 16 3ஆல் பெருக்கணும். 16 3ஆல் பெருக்கினா 30 48, அதிலிருந்து 1 கழியுமாக இருந்தால் 47. ஆகவே 18வதுக்கு 3வது விட, 18க்கு 3. ஓகே, நன்றி.